வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். நம்ம கிட்ட இருக்குது சூட்கேஸ் டிசைன் தான் ஃபைனலி வந்துருச்சு இந்தியால. ஆமா, இவ்வளோ ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்போம். சூட்கேஸ் வச்சு எல்லாம் ஓவர பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஆமா, இது வந்து ஜிடியோட மாஸ்டர் எடிஷன். ஜிடியும் இருக்கு. ஜிடி வந்து 888, இது வந்து 770G. அதோட கொஞ்சம் கம்மி, காசும் கம்மி தான். ஆனால் ஜிடி பேர் இருக்கு, அப்போ ஃபாஸ்டா இருக்கணும். கார் மாதிரி ஃபாஸ்டா இருக்கணும். 8GB RAM தான் இருக்கு. மேக்ஸிமமாவே மோஸ்ட்லி 8GB RAM வெர்ஷன் தான் இந்தியா லான்ச் பண்ண போறாங்க போல இருக்கு. 8GB 256GB நம்ம கிட்ட இருக்கு. 8GB 256GB. ஓகே, 128 இல்லையா? ஓகே, 778G. இது வந்து ஒரு 870ஓடலாம் கண்டிப்பா கம்மி. ஆனா 765ஓட பெட்டரா இருக்கும். 765ஓட பெட்டரா இருக்கும் 778. 765க்கு இன்னொன்னு வந்துச்சு, 767 அந்த மாதிரி வந்துருச்சா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு. எவ்வளோ நிறைய வந்துச்சு. அதோட கண்டிப்பா பெட்டர். 870ஓட கண்டிப்பா கம்மி தான். ஏன்னா இது 7 சீரிஸோட பெஸ்ட். 7 சீரிஸ்ல ஓகே டாப் எண்ட். ஆமா, அதை தவிர வந்து இப்போதைக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டு. இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறைய இந்தியா லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. realme லான்ச் பண்ணுவாங்க. சரி, ஆனால் ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் ஃபோன் தான். இது மோட்டரோலா வந்து ஆல்ரெடி 778 லான்ச் பண்ணிட்டாங்க. H20. வேற என்ன இருக்குது? ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது. இதில் 60Hz தான் போட்டிருக்கு. ஆனால் வந்து 120Hz ஸ்க்ரீன். 120Hz. ஓகே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.43 இன்ச். எல்லாம் அதே தான், எல்லாருமே அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. 6.43 இன்ச்சு 120Hz. சிலது வந்து OnePlusல 90Hz அப்படின்னுவாங்க. இப்போ ரியல்மியில் திருப்பி 120 அப்படின்னுவாங்க. அதே பேனல் தான் இருக்கும். கொஞ்சம் ட்வீக் பண்ணிட்டு 120Hz இல்லை 90Hz பண்ணுவாங்க. பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தா டாப்பில் கம்மியாக தான் இருக்குது. Dimensity 1200 கம்மி தான். அது 1200 அவங்களோட ஃப்ளாக்ஷிப். மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் வந்து 1200. ஆனால் அதோட கம்மி தான். ஆனால் பரவாயில்லையா, கொஞ்சம் க்ளோஸ் தான் இருக்கு. ஆமாம், இந்த X3 Pro வந்து 860, அதோட பெட்ரு. ஓகே, அதோட பெட்ரு. IQ Z3 வந்து 860 கிடையாது. 6 7 தான் இருக்கும். 720 அந்த 778 கிடையாது. 778 கிடையாது. அது இது 768 ஏதோ இருக்கலாம். அதுதான் 765ஓட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெனோ 6 கொஞ்சம் Dimensity 900 அது. ஆனால் ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி, அதெல்லாம் சரி. டாப்ல வந்து 870 தாங்க கேத்து. 870 தான். அதாவது IQ 7 இருக்கு. ட்ரிப்ளேட்டோட கம்மினா இருக்கு. ஆனா Realme X1 Max மட்டும் எப்படி இவ்வளோ டாப்ல வருதுன்னு எனக்கு தெரியல. செமையா அதே Dimensity 1200 தான் நம்ம எல்லாத்துலயும் பார்த்துருப்போம். அது மட்டும் டாப்ல இருக்கு. லாக் பண்றாங்க நல்லா தெரியல. அடுத்தது இது வந்து இதுல மட்டும் போக்கோ X3ஓட 860ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு, 770G. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து Mi 11X இருக்கு, F3 GT இதெல்லாம் இருக்கு. ஓகே, இதுல கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. மல்டி கோர்ல வந்து Realme X1 Max கொஞ்சம் டாப்ல போய் 1200. ஓகே, 9R 768. ஸோ இது 778. அப்படியே கொஞ்சம் 10 ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். 10% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இல்லை. ஓகே, இதுல வந்து ஆனா Z3 எவ்வளவு லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஏன் Z3 மட்டும்? Z3 இதோட Dimensity 900 பெட்டரா இருக்கு. இந்த இதோட IQ ஏதோ ஓகே, ஒரு மிட் ரேஞ்ச் இது 30,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து ஓகேயான சிப்பு. அரௌண்ட் 30,000. கம்பேரபிளா இருக்கு. வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாருங்க. அரௌண்ட் 30,000 பிரைஸ் ரேஞ்ச் தான். ஏன்னா மோட்டோவே வந்து 21,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 21,000 ரூபாய், 30,000 ரூபாய் மோட்டோ. இதுதான் 26,000. ஆமாம், மோட்டோ H20 வந்து 30,000. ஸோ இதுவும் 30,000 இருக்குமா அப்படின்னு தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது எப்படி ஹீட் ஆகுதா என்னன்ட்டு நம்ம கேமிங்கில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கேமிங் GT மாஸ்டர் எடிஷன். இது மாஸ்டர் எடிஷனு. இப்போது நாம் ரியல்மியோட கேம் ஸ்பேஸ் அவங்க டெடிகேட்டட் ஆப் இருக்குது, அது வழியாக லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, 53% சார்ஜ். 53%? ஆமாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் 32 மேக்ஸிமம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பப்ஜி முன்னாடி இந்த வேப்பர் சாம்பர் நம்ம இன்ட்ரோவில் சொல்ல. இதில் இதுக்குள்ள என்ன 778G. ஆமாம், அதுக்கு கூலிங்காக வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. இதில் மட்டும் இல்லை, ஜிடி நார்மல் ஜிடி கூட இருக்குது. அண்ட் அதில் பெனிஃபிட் என்னென்னா, ரியல்மி சொல்கிறாங்க 15 degrees வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, கம்மியாக இருக்குமா. ஓகே, இப்போ பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்தியா மொபைல் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது HDR அல்ட்ரா. ஓகே, மற்றலாம் மேக்ஸிமம்லாம் இருக்குது. இப்போது அரீனா கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். டெத் மேட்ச்.
அதுதானே அதேதான். This is a simulation game set in a virtual world போன and ஃபோன்ல does not ரொம்ப represent real life. ஸ்னாப்டிராகன்ஸ்ல Please play in moderation. ரொம்ப Take கஷ்டமா இருந்தது frequent ஓபன்ஸ். breaks இப்படி and இப்படி play பார்க்கலாம். responsibly. இந்த டைம் எப்படி இருக்குன்னு பாப்போம். Team match. Let's go. ஃப்ரேம் ரேட்ஸ் அப்பப்போ ஸ்டட்டர் ஆகுது கொஞ்சம். ஓ இல்ல மோஸ்ட்லி ஓகே தான். Blue team has scored for the first time. ஐயோ இதுங்க பக்கத்துலயே வராங்க. டேய் ஏன்டா என்ன சாவடிக்கறாங்க? என்ன எல்லாம் பறந்து பறந்து வராங்க. அதான் ஜம்ப் பண்ணிட்டு வராங்க. டீம்மேட் எங்க சொல்றாங்க? அனௌன்ஸ்மென்ட்க்கு இவ்வளோ இதா இருக்கு. Killing spree for the red team. Reloading. Expired. எங்க இந்திரா வரேன் டி ரவுண்டுக்கு இருக்கு ஜம்ப் பண்ணிட்டே வராங்க. ஐயோ டேய் அடப்பாவி போட்டா மொத்த மேலே இருந்து Blue வரான். team is in the lead. அதான் என் டீம்மேட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு அதோட அதனால நேற்றுக்கு பார்க்கும்போது டீம்மேட்ஸ் கேவலமா இருந்தது. ஐயோ டேய் இவன் வேற தூங்கிட்டு பண்றான். படுத்துட்டே சுத்து. ஆமா Reloading. Clear. Great. You're about to win. The blue team is about to டேய் win. அடப்பாவி ஸ்லைட்லாம் பண்றாங்க. டீம்மேட் டேய் அடப்பா ஆஹா Blue team victory. அவ்வளோதான். நைஸ். இப்போ எவ்வளவு டெம்பரேச்சர்? பேட்டரி 49 கம்மியாயிடுச்சு. 2% கம்மியாயிருக்கு. பரவாயில்லையே. 38 ஓகே 38 பரவாயில்லையே. பேக்கில் போய் பார்க்கலாம். 37 தான். அவ்வளோதான் ஓகே நல்லா இருக்கு. அந்த வேப்பர் சேமிங் கூலிங் சரியா ஒர்க் ஆகுது. இல்ல அடுத்த ஆனா அது சென்சிங் இம்பாக்ட்ல தான் தெரியும். கென்ஷின் லெவல்ல பார்க்காம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் சிஓடி பார்க்கலாம். ஷட்டராவது இப்பயே. ஆமா நான் நேத்துக்கு என்ன பார்த்தோம் நம்ம ட்ரிப்ளேட்ல பார்த்தோம். அதனால தான் 778ல அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது மோஸ்ட்லி. ட்ரிப்ளேட் கூட கம்பேர் பண்ண நம்ம ஜிடில பார்க்கலாம் அது செமையா இருக்கும். இது ஜிடி மாஸ்டர் எடிஷன்ல பார்ப்போம் அதில் தான் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு மாஸ்டர் எடிஷன் பார்ப்போம். செட்டிங்ஸ் போய் பார்த்தா கிராஃபிக்ஸு வெரி ஹை மேக்ஸ் வெரி ஹை போடலாமா? இல்லை வெரி ஹை போக முடியாது. ஓகே ஃப்ரேம் ரேட் மேக்ஸு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி டீம் டெத் மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டரி 49%. இல்ல ப்ரீ மேட்ச் தான் மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதான் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரீ மேட்ச் முடியறதுக்கு? ஒன் மோர் பிளேயர் ஜாயின் ஆகணும். செமையா மூமெண்ட்டாக இருக்குது. ஐயோ வேறு லெவல் ஆப்ஷன்ஸ் இருக்குமா?
ஓகே மேட்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் டீம் அதிகமாக போயிடுச்சு. டீம் அவ்வளோ நல்லா இல்லை. நான் மட்டும் தான் இப்போ சொல்லி Let's go. Let's go. Grenade. ஆளே காணோம். டேய் பின்னாடி அடப்பாவி. Enemy down. Enemy down. ஸ்பான்ல போய் நிக்கிறான் பாரு. டேய் அங்க இருக்கோம்டா. இது நல்லா இருக்கு. இது ஒரு எரிச்சிடலாம். Contact with it. Enemy down. Hunter killer drone deployed. UAV online. On them, we're winning this one. UAV recon ready for deployment. Hunter killer drone on standby. ச்சே போட்டுட்டே இருக்காங்க சைடுல இருந்து. முடிச்சிடலாம். Need backup. Friendly hunter killer drone deployed. UAV online. UAV recon standing by. Repeat, UAV recon is standing by. ஓகே இப்போ எவ்வளவு டெம்பரேச்சர்? பேட்டரி 47ல போச்சு. 36. 38. இங்கே மட்டும் தான் கொஞ்சம் ஹீட் வச்சா போங்க. ஆமாம் 38 இங்கே பேக்கில். ஆமாம் கேமரா 37 35 பேக்கில் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஆமாம் வேப்பர் சாமனோடல அந்த பேக்கோட மெட்டீரியல் இருக்குல்ல சூட் கேஸ் மெட்டீரியல் ஹீட் வராது. ஜென்சின் இங்கே எவ்வளோ ஸ்டட்டர் ஆகலை, கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுது. குவாலிட்டி இல்லை உள்ள போனது அப்புறம் தெரியும். ஆமாம் இப்போ மீடியம் ஃபோன்லேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வரும். ஆமாம் ஆமாம் ஓகே செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். கிராஃபிக்ஸு லோவில் இருக்கா? ஆஹா ஹைஸில் போடலாமா? இப்போ பாரு எப்படி போகுதுன்னு. இப்போ ஸ்டட்டர் ஆகுது. ஸ்டட்டர் ஆகுது. செமையாக ஸ்டட்டர் ஆகுது. ஸ்வைப் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகுது. Freeze. இத்தனை பேரா? உங்களுக்கு பேஸில் போயிட்டு நினைக்கிறேன்.
பரவாயில்ல. ஆனால் இதில் ஒருத்தர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தன் வரான். ஆமாம், அது வரைக்கும் நல்லா இருக்கு. ஹீட் ஆகுதா? இல்லை அவ்வளோலாம் டிஃப்ரென்ஸ் தெரியலையே. கொஞ்சம் இருக்கு. ஆனால் ஓகே. யாருமே இல்லையா? இப்போலாம் கொஞ்சம் நல்லா போகுது. அவ்வளோ ஸ்டட்டரிங்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மேபி கொஞ்சம் ஃப்ரேம் ரேட் இப்போ ஆக்சுவலி நான் 60லேருந்து 30 இருக்கும் மோஸ்ட்லி. 60 தான் இருக்கா? இல்லை 30ல் இருக்குது. ஓகே 65 பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்போ ஆக்சுவலி. இப்போ 60 எஃப்பிஎஸ்ல இருந்து 60 ஃப்ரேம் ரேட் வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், இவன் ஏன்டா மேலே போய் இருக்கான் கேரக்டர் மட்டும். கீழே போயிட்டானா? என்ன அடிக்காத. என்னடா மேலே அங்கே ஷூட் பண்ணுறான். ஓகே சரி, இப்போ பார்க்கலாம். டெம்பரேச்சர் 41 வேற லெவலு. அவ்வளோதான், அதுக்கு மேலே போகல. பரவாயில்ல. 42 எங்கேயோ போச்சு. 42 ஓகே 42 பேக்கில் 39 40 அடியிலே இருக்கே பேக்கில். ஆனால் ஓவராலாக ஒரே ஒரு 40 இங்கே மட்டும். அங்கே 41 41 42 மேக்ஸிமம். ஆமாம் 42 எங்கேயோ ஒரே இடத்த மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஆனால் ஓவராலாக செமைய கூலிங் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஐயப்பன், மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.